இந்த மேடை அற்புதமான வாய்ப்பு வழங்கியிருக்கு. இங்கே மனுஷனோட மைண்டை இன்ட்ராக்ட் பண்ண வைக்குது. மனுஷன் யாருன்னு தெரியுது. அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ட்டு, ஹோஸ்ட்டு, ஆடியன்ஸு எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு ஆளாக தான் இருக்கும் அந்த ஷோ பார்க்கும்போது. ஏன்னா அங்கே எதுவுமே ட்ராமா இல்லை. ஒன்று. ரெண்டாவது, நம்ம அஸ் அ பர்சனாகவும் சரி, நம்மளாலே ஒரே பர்சனாலிட்டி வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அது மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி நமக்கு நம்மளை திரும்பி பார்க்குறது. பிக் பாஸ் இஸ் லைக் அ மிரர் ஃபார் மீ. நான் எல்லா கண்டஸ்டன்ட்கிட்டையும் நான் என்ன பார்க்குறேன். நானும் நாகரசன் சார் சொன்ன மாதிரி இந்த பிக் பாஸ் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். நான் பிக் பாஸ் பார்க்கவே மாட்டேன் எனக்கு அதனால் எனக்கு அது மேலே எனக்கு வேற ஒரு ஒப்பீனியன் இருந்தது. பட் நான் ஃபஸ்ட்டு சீசன் 8 பண்ணேன். இப்போ சீசன் 9 பண்ணுறேன். நான் அங்கே போனதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஒரு சிறந்த புத்தகம் மனிதனை படிக்கிறதுன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்க நிறைய மனிதர்களையும் அவங்க பண்ணுற அந்த டாஸ்க் மூலம், பிஹேவியர் மூலம் நானும் நிறையா லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். லால் சார் சொன்ன மாதிரி இது மேலே நிறையா விமர்சனம் வைக்கலாம். விமர்சனம் எப்பவுமே வரவேற்கப்பட வேண்டியது. ஏன்னா கிரிட்டிக்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம். ஏன்னா அதன் மூலமாக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. மோஸ்ட்லி பிக் பாஸ் டிஸ்கஸ் அபவுட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். எவ்வளோ பெர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னு நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய கேள்விகள் முதல்ல எனக்கு பதில்களை விட மோர் தென் ஆன்சர் ஐ லைக் கொஸ்டின்ஸ். ஸோ பிக் பாஸ் ரைஸ் so many questions towards me. So I learned a lot of things from Big Boss and I'm very happy.